Profitability ratios illustration 17 and 18 going to be discussed here. 17 குரிய illustration இங்க இருக்கு. நாம அந்த கொடுத்த இன்ஃபர்மேஷனை இந்த ஃபார்மேட்ல ரீவொர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு தேவையான டேட்டா ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் மாற்றிக்கிறேன். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 5 lakhs, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 5 lakhs, அதர் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்னு இதில் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இட் வில் கம் ஹியர் அதர் இன்கம் 40,000 rupees. ஓகே, and total revenue 5,40,000 not required for me. Expenses la purchase of stock 1,80,000 rupees and changes in inventory is 20,000 rupees, and then employees benefit expenses 30. எனக்கு இதுவான்னு தெரியல, so I may write the value here. So இங்கே நான் எழுதிக்கிறேன் 30. Okay, as I am not aware about this, I will consider this being salary. Other expenses of course எனக்கு தெரியல, இதை வந்து admin and selling and distribution expenses ஆக நான் வச்சுக்கிறேன். So will come here இந்த ரெண்டோட ஐட்டமாக 1,50,000, right? So 1,10,000 rupees. Other expenses 1,10,000, sorry, this is 1,10,000. salaries எடுத்துக்கிறேன். Okay, அது 30,000 rupees. provision for taxation 50,000. so provision for taxation 50,000. கிடைச்ச இன்ஃபர்மேஷன் நான் ஃபீட் பண்ணிட்டேன். காமனாக கொடுத்துருக்கும் போது டோன்ட் பேனிக், அதை வந்து அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் நீங்கள் போட்டுக்கலாம். புக்கில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுங்கிறத இதையும் சேர்த்து ஆட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அது காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் சேர்த்து ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. தட் கிளாசிஃபிகேஷன் ஆஸ் ஃபார் அஸ் ஃபார் யுவர் ப்ளஸ் டூ லெவல் யூ கேன் மெமரைஸ் தட். அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கலாம். ஐ ஹோப்ஸ் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ் ஆஸ்பெக்ட். தென் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் எழுதியாச்சு. இதை நான் டேலி பண்ணிகிட்டே வரேன். ஸோ 5 lakhsல இது வந்து 2 lakhs. 2 lakhs போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் 3 lakhs. ஃப்ரம் த கிராஸ் ப்ராஃபிட் யூ ஹேவ் டு டிடெக்ட் 1,40,000. அஃப்கோர்ஸ் யூ வில் பி கெட்டிங் 1,60,000. 1,60,000லேருந்து அதர் இன்கம் 40 நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோம், ஃபினான்ஸ் காஸ்ட் இருந்தால் லெஸ் பண்ணணும் அப்படின்னா 2 lakhs. 2 lakhsலேருந்து 50,000 நீங்கள் டேக்ஸுக்காக நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 1,50,000 இஸ் தி நெட் ப்ராஃபிட் after tax. We got this value. I hope so could understand. இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த எக்ஸசைஸ் நம்பர் 17 not illustration, sorry illustration 17. illustration 17ல நான் ஃபீட் பண்ணுறேன் ஃபார்முலாவில். என்னென்ன கேட்டிருக்கிறாங்க? கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ நெட் ப்ராஃபிட் ரேஷியோ மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வரும்போது கிராஸ் ப்ராஃபிட், ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் நெட் ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட். ஓகே, ஸோ அப்போ கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஏற்கனவே செட் ஆஃப் ஃபார்முலா வச்சுட்டு இருக்கிறேன். கிராஸ் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் காஸ்ட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அண்ட் ஆப்ரேட்டிங், இது ஆப்ரேட்டிங் காஸ்ட், இதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், லாஸ்ட் நெட் ப்ராஃபிட் ரேஷியோஸ்னு செட்டை நம்ம வச்சுருக்கிறோம். அஃப்கோர்ஸ் அந்த செட்டில் நீங்கள் ஃபீட் பண்ணாலே போதுமானது கிடச்சிருக்கிற இன்ஃபர்மேஷனை யூ கேன் கெட் த வேல்யூஸ் ஈஸிலி, ரைட்? ஸோ இதில் கிராஸ் ப்ராஃபிட் வந்து 3 lakhs, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து 5 lakhs. அப்படின்னா ஜிபி ரேஷியோ ஷுட் பி இன் பர்சன்டேஜில் சொல்லும்போது 60% வில் பி கெட்டிங். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 17ல் ஜிபி ரேஷியோ இஸ் 60%. நெட் ப்ராஃபிட் வந்து 1.5 lakhs. ஸோ இங்கே போட்டுக்கிறேன். ஸோ நியூமரேட்டரில் நெட் ப்ராஃபிட் பீயிங் 1.5 lakhs டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5 lakhs. யூ கேன் ரெப்ரசன்ட் தட் இன் பர்சன்டேஜ் விச் இஸ் 30%. we got the answer. ஸோ illustration 17 ஓவர். illustration 18 ஒர்க் அவுட் பண்ணும்போது எகெயின் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். அதில் என்ன ஐட்டங்கிறது தான் நம்ம கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. அது இந்த மாதிரி ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துட போகுது. எல்லாத்தையும் பிரேக் பண்ணி போட்டுடலாம். ஸோ நான் இப்போ illustration நம்பர் 18 ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். லெட்ஸ் see here. ஸோ illustration நம்பர் 18. I just erase these value and I am going to fill the values given for the illustration 18 here, right? So revenue from operations வந்து 20,000 rupees, revenue from operation 20,000 rupees, other income being 200 and total revenue 2,200, purchases of stock 17,000, changes in inventory -1,000, finance cost will come here. எவ்வளோ இருக்கு? 300 will come here, finance cost. and other expenses, admin and selling clear-ஆக கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ரெண்டும் சேர்த்து அப்படின்னு அர்த்தம் 2,400 it is given. So I have just posted the given information. Profit before tax வந்து நமக்கு 1,500 வருது. இந்த பாயிண்ட் வந்து நமக்கு 1,500 இருக்குது. Profit before tax. Of course after tax
அதே தான் வரப்போகுது. என்ன டேக்ஸை பற்றி சொல்லலை. ஸோ ஆஸ் த டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சைலண்ட், நான் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் 0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ கடைசி இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணிட்டு மிச்சத்தெல்லாம் மிஸ்ஸிங் டேட்டா மாதிரி போட போகிறேன். 17 minus 1000 அப்படின்னு சொன்னாக்க 16,000 rupees will be the cost of revenue from operation. So 20லேருந்து 16 போயிடுச்சுன்னா 4,000 will be the gross profit. You will be getting the gross profit. From the gross profit, you have to deduct the other operating expenses. அப்போ 4,000 minus 2,400, 1,600 will be the final value here. This 1,600 is the operating profit. 1,600 ஓட other income add பண்ணணும். Okay, this is the addable item. Finance cost இருந்தால் நம்ம என்ன பண்ணி ஆகணும், மைனஸ் பண்ணியிருக்கணும். லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இருந்தால் மைனஸ் பண்ணியிருக்கணும். அது இல்லை, இப்போ ஃபினான்ஸ் காஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ யூ ஹவ் டு ஆட் 1,800, 600 plus 200, 1,800 minus 300, 1,500 will get. Of course, we got all the values in this statement. இந்த ஸ்டேட்மெண்ட் அரைவ் பண்ணிங்கன்னா இங்கே ஃபிட் பண்ணுறது ஒன்றுமே கஷ்டம் கிடையாது. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் பீயிங் 4,000 divided by revenue from operation 20,000. So the answer will be 20%. ஆப்ரேட்டிங் காஸ்ட் வரும்போது எது சேர்த்துக்கணும், இதையும் சேர்த்துக்கணும். இது காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், இது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. யூ கேன் கன்சிடர் தட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் இஸ் ஆல்வேஸ் இன்க்ளூட்ஸ் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் as well as ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 16 plus 2,400 ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18,400 will be the numerator value divided by 20,000 rupees. அப்படின்னா the final value will be 92%. I think so, it is 92%. We got this value 92%. Clear? So 92% will get. Okay, then operating profit வரும்போது எவ்வளோ இருக்குது, 1,600 இருக்குது. So 1,600 should be the numerator value. Revenue from operation is 20,000. You represent that in terms of percentage ன்னு போட்டால் 80%, 8% வருது. எப்பொழுதுமே கிராஸ் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ சேர்த்து ஒன்றா சேர்த்திங்கன்னா 100% வரணும். இது 92, இது 8னா 100 வருது, கரெக்ட். ஸோ யூ டோன்ட் ஹேவ் எனி எரர் இன் திஸ். ஸோ நெட் ப்ராஃபிட் வரும்போது 1,500. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், வெறும்னா நெட் ப்ராஃபிட் போட வேண்டாம், நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் போடுங்க. 1,500 divided by revenue from operations வந்து 20,000 rupees. So if you represent that in percentage, it will be 7.5%. I hope so you could now understand the illustration number 17 and 18.